Hey guys, last week full trending-la irundhathu yaarnu pathina நம்ம கண்ணம்மா அவங்க போகாத இடமே கிடையாது. சோ அப்படியே IPL மேட்ச்ல இருந்து பிக் பாஸ்ல இருந்து அப்புறம் ஸ்பேஸ்க்கே போயிட்டாங்க. ஸ்பேஸ்க்கு போனா கூட பரவாயில்லை, ட்ரெயின் டிராவல் பண்ணி அவங்களுடைய முன்னாடி ஜென்மத்துக்குலாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி போன கண்ணம்மா வந்து ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அண்டு நம்ம தான் அதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பெட்ரோல் பங்க்கு அனுப்பிச்சிருந்தோம். இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்ணம்மா எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ டாக்குமெண்ட் கொடுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மீம்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா 1080 இந்த சைஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய கண்ணம்மா இமேஜ். ஸோ நம்மளுடைய சீரியஸ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். அதை ட்ராக் பண்ணி போட்டு Ctrl+T கொடுத்தீங்கன்னா அது மாதிரி பவுண்டிங் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் சைஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் இமேஜாக மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம ட்ராக் பண்ணி போடும்போது இமேஜ் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதை ரேஸ்டரைஸாக பண்ணிங்கன்னா தான் அதிலேருந்து நம்மளுடைய ஏரியா மட்டும் கட் பண்ணி இன்னொரு லேயருக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ரேஸ்டரைஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு பாத் சூஸ் பண்ணிங்க மேலே. ஏன்னா பாத் சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அவுட்லைன் மட்டும் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இமேஜை நல்லா ஜூம் பண்ணிங்க. Ctrl+ கொடுக்கலாம், ஒரு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அதுக்கப்புறம் பென் டூல் வச்சு நம்ம கண்ணம்மா மேலே ஃபுல்லாக ட்ரா பண்ணிங்க. அண்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த பேஜை கூட பேன் பண்ணலாம். ஓகேவா? இப்போது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா Ctrl+Enter கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகிடும். அது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட மேக் செலெக்ஷன் கொடுக்கலாம். தென் Ctrl+J கொடுத்தீங்கன்னா அந்த லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு நம்ம இமேஜ் டூப்ளிகேட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இமேஜை வந்து பெருசு பண்ணுற மாதிரி இருக்கலாம், சின்னது பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதோடைய குவாலிட்டி ட்ராப் ஆகாமல் இருக்கும். இப்போது ஒரு பிக்சர் எடுத்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிங்க. பிக்சர் ட்ராக் பண்ணும்போது டாப் லேயரில் வரும். அதை அரேஞ்ச் பண்ணி நம்ம லேயருக்கு வந்து பேக்கில் வச்சுங்க. இல்லைனா இந்த லேயரை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு டாப்பில் வச்சுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ கண்ணம்மா இங்கே வந்துட்டாங்களா? இப்போ Ctrl+T கொடுத்து ஸோ நம்ம சைஸை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கூட கண்ணம்மா வருவாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? என்ன பாஸ், நம்ம கண்ணம்மா நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், எவ்வளோ தூரம்னாலும் வருவாங்க, நடந்தே கூட வருவாங்க. இப்போ வேறு ஒரு இமேஜை நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இது எங்கே ப்ளேஸ் ஆகிருக்குன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோவுக்கு டாப் லேயரில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அதை அரேஞ்ச் பண்ணி நான் பேக்கில் கொண்டு போயிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து லேயர் கான்செப்ட் சொல்லுவாங்க. லேயர் கான்செப்ட்னா என்னென்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டும் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு லேயராக வந்து மேலே வந்து ப்ளேஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எந்த லேயர் டாப்பில் வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பேக்கில் வச்சுக்கலாம். இன்கேஸ் சில லேயர் தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணி கூட எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோஷாப்பில் லேயர் கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே நாய்ஸாக இருக்குல்ல. எஸ், நானும் ஒரு 2-3 ஹவர்ஸாக வெயிட் பண்ணேன் இந்த நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகுன்னு. சண்டேன்னு கூட பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எனக்கு வீடியோ பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோவுக்கு பேக்கில் அந்த நியூ ஃபோட்டோவை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் அவங்க நடந்து வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகுனா, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி சில அந்த வால்லாம் உடஞ்சிருக்கு, சில பிரிக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க ஒரு பாதி போர்ஷனுக்கு மேலே வச்சோம்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். என்ன பண்ணுன்னா, ஸோ டாப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணம்மா பிக்சரை வச்சுட்டு ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிடுறோம். சாரி, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுறோம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன பிரிக்ஸை மட்டும் என்ன பண்ணுறோன்னா மேலே பென் டூல் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஃபெதர் எதுக்கு அப்படின்னா, கார்னர் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 or 3 பிக்சல்ஸ் 5 பிக்சல்ஸ் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு Ctrl+J கொடுத்தீங்கன்னா அந்த போர்ஷனில் இருந்து அந்த பிரிக்ஸ் மட்டும் தனியாக ஒரு போர்ஷன் போயிடும், தனி லேயர் போயிடும். இப்போ அந்த லேயரை நம்ம ஆல்ரெடி இருக்கிற கண்ணம்மா பிக்சருக்கு மேலே இன்னொரு காப்பி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ கீழே பிரிக்ஸ் ஒரிஜினல் பிக்சருக்கு, அதுக்கு மேலே கண்ணம்மா பிக்சர், அதுக்கு மேலே அந்த பார்ட் ஆஃப் பிரிக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போது அந்த ஃபைலில் இருந்து தான் ஆல்ரெடி அந்த ஃபைலில் வந்து ஃபோட்டோ கட் பண்ணிட்டோம், இமேஜ் இருக்குது. அதிலேருந்து ஒரு யூடியூப்க்கான தம்ப்நெயில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ தம்ப்நெயில் சைஸ் வந்து நான் 1280 and 720
வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். Ctrl T கொடுத்து வேணா சைஸ் வேணா ரெடியூஸ் என்னாலும் பண்ணிங்க. அதே மாதிரி அந்த இமேஜும் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த வீடுடைய இமேஜும் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு மேலே பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறேன். ஷேப் போய்ட்டு பாக்ஸ் போட்டு அதுக்கு பேசிக்காக ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டு Ctrl T கொடுத்து ரொட்டேட் பண்ணி வச்சிடறேன். ரொட்டேட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் என்ன பண்ணுறேன்னா நிறைய வந்து டூப்ளிகேட் பண்ணி ஒரு லேயரில் ஒரு பாக்ஸ் வச்சிடறேன். ஒரு பாக்ஸுமே வந்து வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம், சைஸ் ஸ்கேல் பண்ணிக்கலாம். எல்லாமே Ctrl T கொடுத்து அந்த பவுண்டிங் பாக்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன க்ரியேட்டிவ் பேனர் ரெடி ஆர் யூடியூப் தம்ப்நெயில் ரெடி. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறேன். ஃபைனலி கண்ணம்மா அரைவ்ட் டு மை ஹோம். அண்ட் ஒன் மோர் திங், அந்த இமேஜ் கண்ணம்மா இமேஜ் கட் பண்ணும்போது ஒரு சின்ன பார்ட் அதில் மிஸ் பண்ணிட்டேன். அந்த காருடைய கேபினெட் பேக்கில் தெரியுது. ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா அகைன் பென் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணி delete பண்ணிடுறேன். ஸோ இப்போது பக்கவான யூடியூப் தம்ப்நெயில் ரெடி. ஸோ ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணி பாக்ஸஸ் கொஞ்சம் ப்ராப்பராக போட்டு அங்கங்கே கொஞ்சம் அழகாக அலைன் பண்ணி கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் ஏ குட் டிசைனர். இது வந்து ஒரு ட்ரோல் வீடியோவா இல்லை டுட்டோரியல் வீடியோவா இல்லை ஹவு டு மேக் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் அந்த மாதிரி வீடியோவா எனக்கே தெரியல. ஸோ எந்த டைட்டில் வேணுமோ நம்மளே போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் டைட்டில் பிளாங்காக கொஸ்டின் மார்க் போட்டுட்ருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டைட்டிலில் வந்து நம்ம போட்டுடலாம். எப்படியும் பிக் பாஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. டைம் கஷ்டமாக வீடியோ பாருங்கள் அண்ட் கண்ணம்மாவை செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாரதி கண்ணம்மா பவர்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். மனம்தோ உனக்கு இது போதுமாத்தா, எனக்கு ஏதாவது பார்த்து கொடு தரறின.